அப்படிங்கிற ஐடியா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கொயரிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவங்க கேட்க போது எப்படி கொஸ்டின் கேட்போம்னா டிஸ்கஸ் ஆன் ஸ்கொயர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸ்கொயரிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் ஸ்கொயர் ட்ரான்ஸ்ஃபார்ம். Same question, discuss on omega equal to z square. Discuss on omega equal to z square. இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறீங்கன்னா, ஓகே, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அண்ட் பிக்சட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பிக்சட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. எதுக்காக இதுன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன ஆகும், அந்த பாயிண்ட் வந்து கன்ஃபார்ம் மேப்பிங் இருக்குது, கரெக்டுங்களா? அதனால வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சோம். பிக்சட் பாயிண்ட்ங்கிறது இஸ் நார்மல் ஒமேகாவுக்கும் டபிள்யூக்கும் நம்மளுக்கு என்ன பிக்சட் பாயிண்ட் நார்மலாக டயக்ராம் வரும். சரி, இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் dw/dz கண்டுபிடிக்கும். என்ன கிடைக்கும்? 2z கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. அப்போ z ஈக்குவல் என்ன கிடைக்குது? 0. அப்போ z ஈக்குவல் டு 0 இஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? dz/dw. அப்படி மீனிங் என்ன? இதனோட டெரிவேட்டிவ் வந்து ரெசிப்ரோக்கல். அப்போ என்னாச்சு? 1/2z ஈக்குவல் டு 0. அப்போ இது பாசிபிளா? இது பாசிபிள் கிடையாது. z வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது? 1 ஈக்குவல் டு 0 இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த கேஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால இதை நம்ம விட்டுலாம். அப்போ ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் z ஈக்குவல் டு 1 0 மட்டும் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். z ஈக்குவல் டு 0 மட்டும் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த செகண்ட் கேஸில் நம்மளுக்கு எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. பிக்சட் பாயிண்ட் எப்படி? ஒமேகா ரீப்ளேஸ் பை z. அப்போ z ஈக்குவல் டு z ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? z ஸ்கொயர் மைனஸ் z ஈக்குவல் டு 0. அப்போ z வெளியே எடுத்துட்டீங்க, என்ன கிடைக்கும்? z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் தட் z ஈக்குவல் டு 0, 1. இது ரெண்டு பிக்சட் பாயிண்ட். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்கொயரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஒமேகா ஈக்குவல் டு z ஸ்கொயரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. z ஈக்குவல் டு 0ங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆகும் அண்ட் z ஈக்குவல் டு 0, 1 வந்து நம்மளுக்கு பிக்சட் பாயிண்ட். சரிங்களா? இதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். இது நார்மல் ஒன். இனிமேட்டு வரதான் நம்ம மெயின் ஒன். எப்படி பார்க்குறாங்க, எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு z ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக என்ன எடுக்க போகிறோம்? ஒமேகா ஈக்குவல் டு u பிளஸ் ஐவின்னு எடுப்போம். அண்ட் z ஈக்குவல் டு எப்படி எடுப்போம்? x பிளஸ் ஐவைன்னு எடுப்போம். இப்போ டிஸ்கஷன் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா z பிளைன் என்ன டயக்ராம் இருக்குது அண்டு z பிளைன் என்ன டயக்ராம் இருக்குது, ஒமேகா பிளைன் என்ன டயக்ராம் இருக்குது, அதை பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் நமக்கு தேவை. ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் வேல்யூ தேவை. அது என்ன நடக்குது இப்போ பார்ப்போம். அப்போ இது ரெண்டையும் எங்கே அப்ளை பண்ணுறீங்க? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? u பிளஸ் ஐவி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்டி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ ரைட் சைடு என்ன பண்ண போகிறோம்? ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர், ஏ பிளஸ் டி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x இன்ட்டு ஐஒய் பிளஸ் ஐஒய்டி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன நடக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ஓகே, ஐ இன்ட்டு 2xy. இது என்ன ஆகும்? ஐ ஸ்கொயர்னா -1, அப்போ -y ஸ்கொயர். அப்போ நம்ம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டு தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர். இது ரியல் பார்ட்டு -y ஸ்கொயர். காம்ப்ளெக்ஸ் பார்ட் வந்து 2x. அப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சிருச்சு. இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். அப்போ என்னாச்சு? u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்டு v ஈக்குவல் டு 2xy. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் மெயின் பார்ட். இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இது ரெண்டு தான் நம்மளுடைய மெயின் பார்ட். இதை வச்சு தான் நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இது ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு கேஸாக போகிறோம். கிட்டத்தட்ட 8-9 கேஸ் வருது. நம்ம பொறுமையாக ஒரு 4-5 கேஸ் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம பார்க்கலாம். இப்போ கேஸ் 1 என்ன சொல்கிறாங்க? கேஸ் 1 எக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. சரிங்களா? என்ன பண்ணுறாங்க? எக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அந்த ஏவோட வேல்யூ எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் 0ன்னு எடுத்துக்கிறாங்க. லெட் அஸ் ட்ரை. டிஸ்கஷன் தான் பண்ண சொல்கிறாங்க, அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ அப்படின்னா
ஒன்றாவது ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது u ஈக்குவல் டு எக்ஸுக்கு வந்து ஏ அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு வந்து ஏ அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதே செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது? b ஈக்குவல் டு 2ay கிடைக்கும். சரிங்களா? 2ay வருது. அப்போ இதுலேருந்து y வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். y வேல்யூ என்ன? y ஈக்குவல் டு v பை 2a. y ஈக்குவல் டு v பை 2a. அப்போ இந்த v பை 2aங்கிற வேல்யூ வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்க. இந்த v பை 2a வேல்யூ எங்கே அப்ளை பண்ணுறீங்க? இங்கே சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த டிசி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா u ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் என்ன ஆகுமா? ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. அது v ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர். 4a ஸ்கொயர். v ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர். சரியாம்மா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 4a ஸ்கொயர் எல்சிஎம் எடுங்க. 4a ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? u ஈக்குவல் டு இங்கே 4a ஸ்கொயர் இல்லை, அதனால் 4a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இங்கே 4a ஸ்கொயர் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? 4a ஸ்கொயர் இன்ட்டு 4a ஸ்கொயர் இன்ட்டு என்ன கிடைக்கும்? u கிடைக்கும். கரெக்டுங்களா? 4a ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துட்டேன். எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 4a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இதுலேருந்து என்ன நடக்குதுன்னா v ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து u வந்து இங்கே கொண்டு போகணும். என்ன பண்ணுறது? v ஸ்கொயர் இங்கேயும் uங்கிற டைம் இங்கேயும் கொண்டு வந்து என்னாச்சு? v ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் இன்ட்டு u. இது ரெண்டுக்கு காமன் யாருன்னா 4a ஸ்கொயர் காமன். அப்போ என்னாச்சு? v ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் காமன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? a ஸ்கொயர் மைனஸ் u. a ஸ்கொயர் மைனஸ் u. இதுதான் நம்மளுடைய x ஈக்குவல் டு ஏங்கிற எடுக்கும்போது கடைசி ஈக்குவேஷன். அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். டைப் ஆஃப் ஷேப் ஆஃப் சொல்லிட்டு ஒரு 2 கிளாஸ் முன்னாடி சொல்லிக்கிறேன். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax டயக்ராம் எப்படி இருக்கும்? பேரபோலா இந்த ஷேப்பில், அதாவது இந்த ஷேப் வரும். பேரபோலா இந்த ஷேப்பில் வரும். அதே y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4axனா இதுவும் பேரபோலா ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு மூவ். லெஃப்ட் சைடு மூவ். ஓகேங்களா? அப்போ இங்கே v ஸ்கொயருங்கிறது என்னது? இங்கே யூங்கிறது வந்து என்னது? அப்போ இது வந்து ஒய்ங்கிற கான்செப்ட், இது வந்து எக்ஸுங்கிற கான்செப்ட். சரிங்களா? அப்போ ஒமேகா பிளேனில் என்ன நடக்கும்? எக்ஸ் பிளேனில் என்ன நடக்கும்? அது இஜெட் பிளேனில் என்ன நடக்கும்? அதோட டயக்ராம் வந்து இப்போ போட போகிறோம். சரிங்களாம்மா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு என்னது? மைனஸ்னு வருது. அப்போ மைனஸ்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு? ரைட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ பேரபோல எந்த ஷேப் வரும்? இந்த ஷேப் வருமா இல்லை இந்த ஷேப் வருமானா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை பொறுத்து. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 4a வருது. அதே மாதிரி இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? மைனஸ் சைன் வருது. அப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பேரபோலா, பட் இங்கே ஏ ஸ்கொயருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு பேரபோலா ட்ரா பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாமா? இப்போ போட்ட வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். சரி, அப்போ பேரபோலா எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுமில்ல. அப்போ இதை நம்ம அனதர் வே எழுதிக்கலாம். u ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டுக்கும் மைனஸ் வெளியிடுங்க. மைனஸ் வெளியிட்டு கிடைக்கும் மைனஸ் 4a ஸ்கொயர் இன்ட்டு u மைனஸ் a ஸ்கொயர் கிடைக்கும். u மைனஸ் a ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன வருதுன்னா u பக்கத்தில் மைனஸ் வருதுங்களா, அதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ. இது v கிட்ட எதுவுமே இல்லை. அதாவது நம்ம வரும்போது y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹச்னு வரணும். அப்போ ஹச்சோட வேல்யூ ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்கே கேக்கு வந்து வேல்யூ இல்லை. கேக்கு வேல்யூ என்ன? மீனிங் என்ன? 0. அப்போ இது வந்து ஆரிஜின் இருந்து வர டயக்ராம் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 0க்கு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேரக்ஷன் வரும். சரிங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் அ பேரபோலா. அப்போ என்னாச்சு? இது பேரபோலான்னு தெரிஞ்சிச்சு. பேரபோலான்னு தெரிஞ்சிச்சு அண்ட் லெஃப்ட் சைட் டைரக்ஷனு அண்ட் ஆல்சோ பாசிங் த்ரூ த ஆரிஜின் இல்லாமல் சென்டர் பாயிண்ட் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ண 0. நம்ம எந்த இடத்துனால இவ்வளோ வேல்யூ கிடைச்சது? என்ன இடத்துனால கிடைச்சதுன்னா எக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோமா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் கிரேட்டர் தேன் 0 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இதுதான் இஜெட் பிளைனோடது. எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இஜெட் பிளைனோடது. நம்மளுக்கு கிடைச்சது என்ன கிடைக்கிறது? v ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a ஸ்கொயர் இன்ட்டு u மைனஸ் a ஸ்கொயர். இது எதனோடது? ஒமேகா பிளைனோடது. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான்.
இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ இஜெட் பிளேன் எப்படி டயக்ராம் வரும், ஒமேகா பிளேன் எப்படி டயக்ராம் வரும், இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் போகலாம். இதே மாதிரி 8 கேஸ் வரும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகுது, இஜெட் பிளேனோட டயக்ராம். இஜெட் பிளேனோட டயக்ராம் இது. சரிங்களா? அப்போ இஜெட் பிளேன் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து இஜெட் பிளேனு. என்ன சொல்லிக்கிறாங்க, ஏ வந்து கிரேட்டர் தான் 0. அப்போ ஏங்கிற வேல்யூ இருக்குது, ஏங்கிற வேல்யூ சப்போஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஒரு வெர்டிக்கல் லைன் வரும். அப்போ இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற லைனு. என்ன சொல்லிட்டாங்க, ஏ வந்து கிரேட்டர் தான் 0ன்றாங்க. அப்போ கிரேட்டர் தான் 0 ரீஜன் என்ன ஆகும், ரீஜன் கிரேட்டர் தான் 0னா இங்கே இருந்து இந்த மாதிரி வருது. சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா என்ன? இல்லை சார். புரிஞ்சுக்குமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகே ஆயிட்டுனாவே மீதி 8 கேஸுங்கிறது ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே டவுட் இருந்தால் கேட்டுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இது வரைக்கும் ஓகே தானே? அப்போ ஒமேகா பிளேன் என்ன வந்து பார்க்கலாமா? ஒமேகா பிளேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிறேன், பாயிண்ட் வந்து A² - 0, அதாவது சென்டர் பாயிண்ட். இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இது என்ன தெரியும், பேரபோலான்னு தெரியும். பட் என்னாச்சு, நெகட்டிவ் ஆக்சிஸ். நெகட்டிவ்னா என்னாச்சு, லெஃப்ட் சைடு பேரபோலா. ஓகேங்களா? அப்போ இதனோட பேரபோலா என்ன டைப்பாக இருக்க போது, லெஃப்ட் சைடு பேரபோலா. பேரபோலா இருக்குது, லெஃப்ட் சைடு பேரபோலா. சரிங்களா? அப்போ இது வந்து என்னது, இது யூ ஆக்சிஸ், இது ஜென்ரலாக நோட் பண்ணிக்கோங்க, மறந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இது 0, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அதே மாதிரி இது யூ, இது வி, இது வந்து 0. இந்த பாயிண்ட் வந்து என்னது, A², 0. இது என்ன பிளேனு, ஒமேகா பிளேன். இது என்ன பிளேனு, ஒமேகா பிளேன். அப்போ நல்லா பார்த்துக்குங்க, நம்மளோட ஐடியா படி நார்மலாக இந்த கான்செப்ட் வரும். ஒமேகா ஈக்குவல் Z²னா எக்ஸ் ஈக்குவல் ஏன்னு எடுக்கும்போது உங்களுக்கு பேரபோலா என்ன வருது, B² ஈக்குவல் டு -4A² இன்ட்டு U மைனஸ் A². இந்த கான்செப்ட் பேரபோலா வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸோட ரிசல்ட். இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இது ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் தியரிட்டிக்கல் எடுக்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுவோம், லெட்டஸ்ட் டேக்கிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. X equal to A meaning is a vertical line in the Z plane is convert to in the omega plane is a left side parabola and through in the passing through the center point is A², 0. இது எல்லாமே நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுறேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ ஜென்ரலாக சொல்லிடுறேன், என்ன கான்செப்ட் மீனாக சொல்கிறான்னு சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புறேன். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸோட டிஸ்கஷன். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை சார். ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சதுங்க. இப்போ செகண்ட் கேஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, கேஸ் 2 வந்து ஒய் ஆக்சிஸ் எடுக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஒய் ஆக்சிஸ் என்னது, ஒய் ஈக்குவல் டு பி. இப்போ இந்த கேஸ் என்ன எடுத்து வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்தோம்ல, இந்த கேஸ் பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுக்க போகிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுத்தால் என்ன ஆகுது, அதோட டிஸ்கஷன் பார்ப்போம். சரிங்களா? செகண்ட் கேஸ், சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு பி. அப்போ ஒய் ஈக்குவல் டு பின்னு நம்ம கையில் ஆல்ரெடி என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது, x² - y² ஈக்குவல் டு யூங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாகவும் 2xy ஈக்குவல் டு விங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கையில் இருக்குது. சரிங்களாமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு பிங்கும் போது இங்கே என்ன நடக்கும், ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு பிங்கும் போது இங்கே என்னாச்சு, இங்கே பி அப்ளை பண்ணுங்க. இப்போ என்னாச்சு, x² - b² ஈக்குவல் டு யூன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பி அப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும், 2x இன்ட்டு பி ஈக்குவல் டு 2x இன்ட்டு பி ஈக்குவல் என்ன கிடைக்குமா, பி கிடைக்கும். கரெக்டுங்களா? 2x ஈக்குவல் டு பிங்கிறது நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? சரியாம்மா? அப்போ இது என்ன நடக்கும், இப்போ இது என்ன ஆகுது சொல்லுமா பார்க்கலாம். இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் கண்டுபிடிச்சலாமா? இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு b/2b, b/2b. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, இந்த b ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலுக்கு அப்ளை பண்ணால் b² டிவைடட் பை 4b² மைனஸ் b² ஈக்குவல் டு யூன்னு வருது. அப்போ 4b² எல்சிஎம் எடுத்தா கிடைக்கும், b² மைனஸ் 4b² இன்ட்டு b². எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்னாச்சு, 4b² இன்ட்டு யூன்னு வரும். சரிங்களா? 4b² இன்ட்டு யூன்னு வரும். அப்போ b² ஈக்குவல் டு என்ன வருது இருக்குமா, அப்போ b² ஈக்குவல் டு என்ன வருது, 4b² இன்ட்டு யூ ப்ளஸ் மைனஸ் வந்து அங்கே போயிடும், ப்ளஸ்ன்னு ஆயிடும். அப்போ 4b² இன்ட்டு b². அப்போ ரெண்டுக்கு காமன் யார், b² காமன். அப்போ b², 4b² காமன். அப்போ 4b² எடுத்துக்கிட்டு இங்கே என்ன நடக்குது,
u பிளஸ் b வரும். u பிளஸ் b வரும். சரி கேட்குது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் பேரபோலா? திஸ் இஸ் ஆல்சோ பேரபோலா, கரெக்டுங்களா? திஸ் இஸ் ஆல்சோ பேரபோலா. பட் என்னாச்சு, பாசிட்டிவ் பதில் இங்கே என்ன இருக்குது, சரி நெகட்டிவ் பதில் இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, கரெக்டுங்களா? எக்ஸ் எடுக்கும்போது நெகட்டிவ் வந்தது, ஒய்க்கு எடுக்கும்போது இங்கே என்னாச்சு, பாசிட்டிவ் வருது, கரெக்டாமா? அப்போ பாசிட்டிவ் இருக்கும்போது இங்கே சென்டர் பாயிண்ட் என்னது, இங்கே ப்ளஸ் பின்னு வந்துன்னா நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னது, ஒய் மைனஸ் கே ஈக்குவல் 4a இன்டு எக்ஸ் மைனஸ் ஹச். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட். சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குது, அப்போ கச் கமா கே. அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குதுன்னா இதோட சென்டர் பாயிண்ட் என்னது, மைனஸ் பி கமா ஜீரோ, மைனஸ் பி கமா ஜீரோ. பட் பேரபோலா என்னது, இங்கே பாசிட்டிவ் தான் இருக்குது. பாசிட்டிவ் என்னது, நமக்கு பாசிட்டிவ் தான் தெரியும், ரைட் ஹேண்ட் சைடு டைரக்ஷன், இருக்குங்களா? ரைட் ஹேண்ட் சைடு டைரக்ஷன். அப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ இஜெட் பிளைனு ஒமேகா பிளைனுக்கு டயக்ராம் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இஜெட் பிளைன், இஜெட் பிளைனை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஒமேகா பிளைன் என்ன எடுத்துக்குது, அது எடுத்தனால ஒமேகா பிளேன் என்ன அடிச்சிருக்கு, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4b ஸ்கொயர் இன்ட்டு u பிளஸ் பி. அப்போ நமக்கு தெரியுது இது பேரபோலா, பட் சென்டர் பாயிண்ட் என்ன இருந்துச்சு, மைனஸ் பி கமா ஜீரோ. சரிங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் டயக்ராம் போடலாமா? இதுக்கு டயக்ராம் போட்டால் என்ன ஆகும், டயக்ராம் போட்டுருவோம். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போ என்னாச்சு, இஜெட் ஈக்குவல் டு பின்னு வரும். சரிங்களா? அப்போ இதை நோட் பண்ணும்போது இது எக்ஸ் நோட் பண்ணணும், இது ஒய் நோட் பண்ணணும். மேபி பி கிரேட்டர் தன் ஜீரோன்னு எடுக்கிறேன், அதனால் அப்வர்ட் டைரக்ஷன். பி லெஸ் தன் ஜீரோன்னு எடுத்திங்கன்னா இல்லை டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும், அதாவது டவுனில் வரும், அப்பில் வராது, டவுனில் வரும். சரிங்களா? அப்போ பி கிரேட்டர் தன் ஜீரோன்னு எடுத்தனால நான் வந்து டயக்ராம் எங்கே போட போகிறேன், இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இது என்ன லைனு, ஒய் ஈக்குவல் டு பிங்கிற லைன். ஓகேங்களா? இது என்ன டவுட் இருக்குதுங்களாமா? சுபேதா, இதில் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லை சார். சரி, இந்த பேரபோலா சொல்லுமா. இந்த பாருங்க, இது ப்ளஸ், இது பாருங்க இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ ஆல்ரெடி சொன்னேன் ரைட் டேரக்ஷன். ஏன்னா பிங்கிற வேணும் என்னச்சு, மைனஸ் பின்னு வருது. அப்போ மைனஸ் பி கமா ஜீரோ எங்கே இருக்கும், மைனஸ் பி கமா ஜீரோ எங்கே இருக்குமா, மைனஸ் பி கமா ஜீரோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே இருக்கும், மைனஸ் பி கமா ஜீரோட பாயிண்ட். அப்போ இதை வச்சு இந்த பேரபோலா போகும், இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா, அதாவது இதை வச்சு பேரபோலா இந்த சைடு வருமா இல்லை இந்த சைடு வருமா, இந்த ஆரிஜின் வச்சு இந்த பாயிண்ட் வச்சு பேரபோலாக்கு இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறாங்கன்னு. அப்போ ரைட் சைடு டைரக்ஷனா லெஃப்ட் சைடு டைரக்ஷனா, இதை புரியுதுங்களா? டயக்ராம் புரியுதுனால நம்ம ப்ராப்ளம் போட முடியும். மைனஸ் இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு டயக்ராம், ப்ளஸ்ன்னு இருந்தால் ரைட் சைடு டயக்ராம், ரைட் சைடு. அப்போ டைரக்ஷன் வந்து ரைட் சைடு. சரிங்களா? அப்போ இதனோட ஈக்குவேஷன் எழுதிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4b ஸ்கொயர் இன்ட்டு u ப்ளஸ் பி. இந்த ரெண்டு டயக்ராம் ஏதாச்சும் டவுட் இருக்காமா? இல்லை சார். இந்த ரெண்டு டயக்ராம் போட்டுக்கிட்டீங்கன்னாவே மீதினா நம்ம ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ரெண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்க ஒரு 2-3 கேஸ் இருக்குது, மொத்தம் 8 கேஸு. இந்த ரெண்டு டயக்ராம் ஓகே இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற டயக்ராம் ஒன்றுமே இல்லை, அதே ஐடியா தான் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஓகேங்களா? மூவ் பண்ண மாட்டேங்குது. சார் ஓகே. இப்போ ரெண்டுமே ஓகே உங்களுக்கு. அதனால் இப்போ 3வது பாட்டு போகிறேன், கேஸ் 3. கேஸ் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a less than or equal to b, sorry y, x தானது, x, a less than or equal to x less than or equal to b. ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இதோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இதோட நேம் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஒரு வெர்டிக்கல் ஸ்டெப் ஹரிசாண்டல் ஸ்டெப்பாங்க. இது வந்து வெர்டிக்கல் லைன் வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்னா வெர்டிக்கல் ஸ்டெப்னு வரும், அந்த ஹரிசாண்டல் ஸ்டெப் மாற்றி மாற்றி வரும். இப்போ எக்ஸுங்கிற கேஸ் எடுக்கிறோம், அப்போ வெர்டிக்கல் லைன்னு நம்மளுக்கு கான்செப்ட் வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏவாக இருந்தால் என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு பிஆர் இருந்தால் என்ன ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இது வந்து இஜெட் பிளைனோடது. சரிங்களா? அப்போ இஜெட் பிளைனோட கான்செப்ட் முடிஞ்சது ஓவர். அப்போ இஜெட் பிளைனோட கான்செப்ட் என்னது, ஏ லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than or equal to பி. இப்போ ஒமேகா பிளைனோட கான்செப்ட் வரும். ஒமேகா பிளைனோட கான்செப்ட் என்ன நடக்க போகுது, ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு தெரியும், யூன்னு தெரியும். அப்போ இங்கே நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி, இது பிட்வீன் ரீஜன் தான். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் என்னது, வி ஈக்குவல் டு 2xy. இப்போ இதை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கேஸில் ஏன்னா எப்படி ஈக்குவேஷன் இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு பின்னா எப்படி ஈக்குவேஷன் இருக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே சால்வ் பண்ணிட்டோம். அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எகைன் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன நடந்தது, ஏன்னு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பேரபோலா ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, இதுதான் பேரபோலா ஈக்குவேஷன். அப்போ இதே ஈக்குவேஷன் எழுதிட்டு திரும்ப பின்னு எழுத போறீங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி சால்வ் பண்ணி காட்டியாச்சு. அப்போ அந்த ஈக்குவேஷன் 2 டைம் வரும்போது ஏவும் பியில்,
அப்போ என்னாச்சு இங்கே ஒமேகா பிளேனில் ரெண்டு ஈக்குவேஷன் வருது, ஏக்கும் பிக்கு ஈக்குவேஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏன்னா என்ன கிடைக்குது, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a² இன்ட்டு இங்கே கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் யூன்னு கிடைக்கும் எப்போ ஏ போடும்போது. அதே பி போடும்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக பி போட போறீங்க 4p² இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் யூ, ஏ ஸ்கொயர் மைனஸ் யூ. சரியாமா? சரி, ஏ ஸ்கொயர் இங்கே ஏக்கு பதிலாக பி போடுங்க, பி ஸ்கொயர் வரும், ஏக்கு பதிலாக பி போடுங்க, பி ஸ்கொயர் வரும். சரியாமா? அப்போ இதுக்கு வந்து இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இதுக்கு நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணால் ப்ராப்ளம் தேர்ட் கேஸ் முடிக்கணும். இதே மாதிரி அடுத்த கேஸ் நம்ம போகிறோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், இது இஜெட் பிளேனு, இது இஜெட் பிளேனு. இப்போ என்ன வச்சுக்கிறாங்க, இது வந்து பாயிண்ட் தெரியுது, இது 0. இங்கே ஏ வந்து பியை விட கம்மி, அப்போ பி வந்து பெரிய கம்மி. கரெக்டா? இந்த கண்டிஷன் படி ஏ விட பி வந்து பெருசு. சரிங்களா? அப்போ பிக்கஸ் பிளேனா அதை பின்னாடி இருக்கு. அப்போ இதுக்கு வந்து வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணணும். அப்போ இதுக்கு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணணும். அப்போ எக்ஸுங்கிற வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, லைஸ் பிட்வீன் வேல்யூன்ட்டாங்க. எக்ஸுங்கிற வேல்யூ இது லைஸ் பிட்வீன் வேல்யூ. அப்போ இது ஒரு ரீஜியன் டேபிள் மாதிரி. அப்போ ரீஜியன் எப்படி வரப்போகுது, ரீஜியன் பார்த்தீங்கன்னா இந்த லைஸ் பிட்வீன் இந்த ரீஜியன் வரப்போகுது. சரிங்களா? ரீஜியன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் வரப்போகுது. அப்போ இதை எழுதி முடிக்கும் போது நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இதோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு பி அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு. சரிங்களா? சரிம்மா. இப்போ இதனோட சென்டர் பாயிண்ட் தெரியும். இதனோட சென்டர் பாயிண்ட் என்னது, ஏ ஸ்கொயர்ட் கமா 0. இதனோட சென்டர் பாயிண்ட் தெரியும், பி ஸ்கொயர்ட் கமா 0 தெரியும். அப்போ இதனுடைய ஒமேகா பிளானோட டயக்ராம் ட்ரா பண்ண போறீங்க. ஒமேகா பிளான் டயக்ராம் என்ன ஆகும், ரெண்டுமே பேரபோலா லெஃப்ட் சைடு, ரெண்டுமே பேரபோலா லெஃப்ட் சைடு டயக்ராம், ரெண்டு பேரபோலா லெஃப்ட் சைடு. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் என்னது, ஏ ஸ்கொயர்ட் கமா 0. இப்போ ஏ வந்து லெஸ் தேன் பின்னா ஏ ஸ்கொயர்டும் கண்டிப்பாக லெஸ் தேன் பியே தான் இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர்ட் பாயிண்ட் இங்கே, ஏ ஸ்கொயர்ட் கமா 0ங்கிற பாயிண்ட் இங்கே, பி ஸ்கொயர்ட் கமா 0ங்கிற பாயிண்ட் இங்கே. ஏன்னா ஏ லெஸ் தேன் பி இந்த கேஸ் படி தெரியும், லெஸ் தேன் ஈக்குவல் டு பின்னு தெரியுது. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் லெஸ் தேன் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பாயிண்ட் தெரியும். அதனால நம்ம டயக்ராம் எங்கே இருக்கும் போது, பி ஸ்கொயர் பாயிண்ட் இங்கே இருக்கும், ஏ ஸ்கொயர் பாயிண்ட் இங்கே இருக்கும். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேரபோலா ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேரபோலா ட்ரா பண்ண போகிறோம். ரெண்டு பேரபோலா வரும். இஸ் அ ஃபர்ஸ்ட் பேரபோலா, இஸ் அ போத் ஆர் லெஃப்ட் சைடு. ஏன்னா நெகட்டிவ் சைடு இருக்குது, நெகட்டிவ் சைடு, அதனால போத் ஆர் லெஃப்ட் சைடு, போத் ஆர் லெஃப்ட் சைடு பேரபோலா, போத் ஆர் லெஃப்ட் சைடு. அப்போ இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால இதுக்கு ரீஜன் இருக்குது. அப்போ அந்த ரீஜன் சேரும், இந்த ரீஜன் என்ன பண்ணுறது சேரும். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய தேர்ட் கேஸோட கருத்து. அப்போ இது பேரபோலா என்னது, இதனோட பேரபோலிக் ஈக்குவேஷன் இருக்குங்க. இந்த பேரபோலிக் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4p² பி ஸ்கொயர் மைனஸ் யூ. அது இந்த பேரபோலிக் ஈக்குவேஷன் என்னது, பி ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் 4a² இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் யூ. இதுதான் தேர்ட் கேஸ். இது ரெண்டாவது டவுட் இருக்காமா? இல்லை சார். சரி, இப்போ இது ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சு இந்த ப்ராப்ளத்தை போட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இதையே செகண்ட் கேஸ் வச்சு இந்த ப்ராப்ளத்தை போடுங்க. செகண்ட் கேஸ் என்னன்னா y ஈக்குவல் டு பின்னு எடுத்தோமா. அப்போ நம்ம ஆல்ரெடி ஏ பின்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து சிபி ஒய்யோட வேலை என்ன எடுக்க பாருங்க, தேர்ட் ஃபோர்த் கேஸில் கேஸ் நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பண்ண போறீங்க, இஜெட் பிளைனில் என்ன நடக்க போகுது, ஒமேகா பிளைனில் என்ன நடக்க போகுது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பண்ண முடியுமா? அப்போ படிச்சிருக்கீங்களா, பண்ண முடியுமா? நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சுகதா நீங்கள் போடுறீங்களா, நான் போட்டு காட்டுறீங்களா? சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே பண்ணிக்கலாமா? இல்லை நீங்கள் கான்செப்ட், ஏன்னா டயக்ராம் நம்ம இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கான்செப்ட் ஓகே இருந்தாலும் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் 3 கேஸ் முடிச்சிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். இதுவும் சரி, அடுத்து 4 இஜெட் நடக்க போகிறோம், அதுவும் சரி. ஃபுல்லாக டயக்ராம் தாங்க. என்ன டிஸ்கஸ்னா டயக்ராம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா, எப்படி எடுக்கிறேன், என்ன நடக்குதுன்னு புரியுதுங்களா? புரியுது சார். சரி, அப்போ புரிஞ்சதுன்னா இப்போ ஃபோர்த் கேஸ் நான் போட்டுறோம் பாருங்க. இப்போ ஃபோர்த் கேஸ் என்ன சொல்கிறாங்க, சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. அப்போ ஒமேகா பிளான் ஆல்ரெடி நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ அண்டு பி ஈக்குவல் டு 2xy தெரியும். இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. என்னென்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னு தெரிஞ்சு சால்வ் பண்ணியாச்சு. என்ன கிடைக்கும், இது ஆல்ரெடி சால்வ் பண்ண என்ன கிடைக்குது, இங்கே பாருங்க, இதுதான் ப்ளஸ் வேல்யூ வரும். கரெக்டாக இங்கே மைனஸ் கிடையாது, இது ப்ளஸ் வேல்யூ வரும். 4p² u ப்ளஸ் பி.
அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், சி அண்ட் டி எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சியும் டி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுக்கு சியும் டி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு பேரபோலா ஈக்குவேஷன் தான் கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்கும் போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4b ஸ்கொயர் வெளியே இருக்கும். உள்ள வந்து என்ன கிடைக்கும், u பிளஸ் b ஸ்கொயர். சரி, இந்த b ஸ்கொயர் பதிலாக என்ன இருக்குது, இது y வேல்யூ c அண்ட் d இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பதிலாக c அண்ட் d அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னது 4c ஸ்கொயர் u பிளஸ் c ஸ்கொயர். அடுத்த வேல்யூ என்ன, d வேல்யூ. அடுத்த வேல்யூ d தான் இருக்குது. அப்போ வந்து 4d ஸ்கொயர் u பிளஸ் d ஸ்கொயர். அப்போ both are right hand side parabola. ஏன்னா இங்க plus வேல்யூ இருக்குது. both are right hand side parabola. and இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன, minus c squared, 0. இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன, minus b squared, 0. சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ c less than or equal to d இருந்ததுன்னா c squared is also less than or equal to d squared. பட் இங்க நெகட்டிவ் வேல்யூ வரும்போது என்ன ஆகும், minus c squared is greater than or equal to minus d square. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இங்க ரெண்டு பக்கம் மைனஸ் போடும்போது இந்த சிம்பிள் டைரக்டா இன்டர்சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா, ஒரு நார்மலா 2 less than 3 இருந்ததுன்னா -2 is greater than -3. இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா, மைனஸ் சைடு ரெண்டு சைடு இன்சைட் பண்ணும்போது என்ன ஆகும், லெஸ் தென் சிம்பிள் வந்து கிரியேட் ஆகும். லெஸ் தென் சிம்பிள் கிரியேட் ஆகும். அதே இங்க மைனஸ் சிம்பிள் இன்சைட் ஆகும்போது லெஸ் தென் சிம்பிள் வந்து கிரியேட் ஆகும். சரியாமா, அப்போ நம்ம டயக்ராம் இது எதுக்கு யூஸ் ஆகும், இப்போ நான் டயக்ராம் போடும்போது ரீஜன் நோட் பண்ணுறது யூஸ் ஆகும். கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும், எதுக்கு நோட் பண்ணணும், டயக்ராம் போடும்போது ரீஜன் வேணும், அதுக்காக வந்து. இப்போ இஜெட் பிளேனோட டயக்ராம் போடலாமா. இப்போ இஜெட்டோட பிளேனோட டயக்ராம் என்ன ஆகும் போகுது, இதுதான். இது வந்து ஹரிசாண்டல் லைன் வரும், அந்த ஹரிசாண்டல் லைன் வச்சு இப்படி வரும்னு நினைக்கிறேன். இப்போ சிங்கிறது நம்ம என்ன வெஸ்டர்ன் வேல்யூ. இப்போ இந்த சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நம்மளோட லைன் எப்படி வருது, சிடினா இந்த மாதிரி. இந்த மாதிரி வரும் சி அண்ட் டி. ஓகே, அப்போ இது என்ன நடக்குது, லெஸ் தென் ஆர் ரீஜன் தான். அப்போ லெஸ் தென் ரீஜன் நம்மளுக்கு என்னாச்சு, இதுதான் நம்மளோட லெஸ் தென் ரீஜன். ஸோ வெஸ்டர்ன் ரீஜன், அதனால் என்னது, இதுதான் நம்ம வெஸ்டர்ன் ரீஜன். அப்போ இந்த ரீஜன் நமக்கு வெஸ்டர்ன் ரீஜன். சரி, இப்போ இதுக்கு பேர் என்னது, இஜெட் பிளேனு. இஜெட் பிளேனை நம்ம மறந்துட்டாலும் எழுதிக்கிங்க. இது எக்ஸ் ஒய் வரணும், அது பேர் பார்க்கணும். இது எக்ஸு, இது ஒய், இது ஆல்ரெடி நம்ம சிங்கிற பயன்படுத்துறது, இந்த ஜீரோ பயன்படுத்துறது, இது ஜீரோ இருக்கும். இது வேறு ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒமேகா பிளேனில் போட போகிறோம். ஒமேகா பிளேனில் ரெண்டுமே பேர போகலாம், ரைட் ஹேண்ட் சைட் பேர போகலாம். பட் சென்டர் பாயிண்ட் மாறுது, அது கேர்ஃபுல்லாக போடணும். சென்டர் பாயிண்ட் என்ன ஆகுது, மைனஸ் சி ஸ்கொயர். நல்லா பாருங்க, மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். அப்போ நம்ம கண்டிஷன் என்னது, மைனஸ் சி ஸ்கொயர் பெருசு, மைனஸ் டி ஸ்கொயர் சின்னது. அப்படின்னா மீனிங் என்ன, எடுத்த முடியும் இங்கே தான் மைனஸ் சி ஸ்கொயர் வரப்போகுது, மைனஸ் டி ஸ்கொயர் இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ அதான் இங்கே நோட் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ என்னாச்சு, இது வந்து மைனஸ் சி ஸ்கொயர், இது வந்து மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ அப்போ நமக்கு என்ன, ரைட் ஹேண்ட் சைடு பேர போகலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு பேர போகலாம் என்ன ஆகும், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பேர போகலாம். அண்ட் ஆல்சோ இது ரைட் ஹேண்ட் சைடு பேர போகலாம், இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ நமக்கு ரீஜன் தெரிஞ்சிச்சு, நம்ம ரீஜன் வந்து இந்த லைஸ் கிட்ட. இது ஜீரோங்கிற பாயிண்ட், இது ஒமேகா. இது ஜீரோங்கிற பாயிண்ட், இது ஒமேகா. சரியாம்மா, இதுதான் நம்மளுடைய மெயின் கேஸ். சரிங்களா, இந்த 4 கேஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா, இந்த 4 கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். இதே மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வெளியே வச்சுக்கலாம். 5வது கேஸ் 6வது கேஸ் எப்படி வேணால் வச்சுட்டு போடுங்க. அதாவது 5வது கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சிடின்னு வச்சதுனால கேஸ் 5 அண்ட் கேஸ் 6 வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் 5 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 0 less than or equal to x less than or equal to u. அண்ட் கேஸ் 6 என்ன சொல்கிறாங்கன்னா, 0 less than or equal to y less than or equal to b. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்னா இது. அப்போ லைஸ் கிரீன்னா இதான் வந்து ஜீரோங்கிற வேல்யூ. ஓகே, இது ரெண்டுக்கு நடுவில் மட்டும் நம்மளுக்கு ரீஜன் இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் மட்டும் ரீஜன் இருக்குது. அங்கே கிடைக்கும் போது என்னது, பேரபோலான்னு தெரிஞ்சிச்சு. எப்படி, லெஃப்ட் சைடு பேரபோலான்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா, பேரபோலா லெஃப்ட் சைடு தெரிஞ்சிச்சு. இந்த பாயிண்ட் என்ன தெரியும், a ஸ்கொயர்டு, 0ன்னு தெரியும். அப்போ இதனோட ரீஜன் வந்து லைஸ் பிட்வீன்ட்டாங்க. அப்போ கீழே வருமா மேலே வருமா அப்படிங்கிற திங்க் பண்ணிங்கன்னா இந்த ரீஜன் வந்து கீழே வரும்.
அங்கே போச்சுன்னா மாற்றி போச்சுன்னா கிரேட்டர் than 0னா மேலே வர மாதிரி வரும். சரிங்களா? அதே ஐடியாவில் இதுக்கு என்ன ஆகும்? இங்கே வரும், இது வந்து இப்படி ஆகும். சரிங்களா? இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற லைனு, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற லைனு. அப்போ இது என்னது? ஒய் ஈக்குவல் டு பிங்கிற லைனு, இது ஒய் ஈக்குவல் டு ஜீரோங்கிற லைன் வந்து எக்ஸ். அப்போ ரீஜன் இங்கே வரும். அதேமாதிரி பேரப்படம் என்ன ஆகும்? பேரப்படம்லாம் வந்து இங்கிருந்து இப்படி போகும். பேரப்படம் இங்கே போகும். சரியாம்மா? அப்போ கேஸ் 5 கேஸ் 6 ஓவர். இது வந்து நீ டிஸ்கஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஓனாக எழுதி பாருங்க. நான் சொன்ன கேஸில் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு நீங்கள் போட்டு பாருங்க. சரிங்களாம்மா? ஓகே சார். சரி கண்டிப்பாக. இப்போ XY வச்சே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ UV என்ன ஆகும்? XY வச்சே பேசிட்டு இருந்ததால இப்போ UV வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற கேஸ் இப்போ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து U and P are interchanges. XY இன்டர்சேஞ்ச் ஆனால் இவ்வளோ பார்த்தோம். இப்போ UV இன்டர்சேஞ்ச் என்ன ஆகும் போகுது அப்படின்னு எழுத நம்மளோட ஈக்குவேஷன் x² - y². அப்போ இப்போ பார்க்கக்கூடிய கேஸ் என்னன்னா இன்வெர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு z². அப்படின்னா மீனிங் என்ன? z ஈக்குவல் டு ஒமேகா பவர் 1/2. இப்படி இருந்ததுன்னா இந்த கேஸில் நீங்கள் எப்படி டிபெண்ட் பண்ணுவீங்க? இன்வெர்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு z². சார் சேம் ஐடியா தான், ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு சேம் ஐடியா தான். x² - y² ஈக்குவல் டு u அண்டு v ஈக்குவல் டு 2xy. இப்போ இன்வெர்ஸ் ஆஃப்னும் போது யூவியை டிபெண்ட் பண்ணணும். யூவி டிபெண்ட் பண்ணும்போது என்ன நடக்க போறீங்க? u ஈக்குவல் டு ஏன்னா என்ன நடக்க போகுது? v ஈக்குவல் டு பின்னு என்ன நடக்க போகுது? இந்த ரெண்டு கேஸை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இன்வெர்ஸ் ஆஃப் த ஒமேகா ஈக்குவல் டு z² கேஸ் ஓவர். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்க போகிறேன்? u ஈக்குவல் டு ஏ. u ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து என்ன கிடைக்கும்? x² - y² ஈக்குவல் டு வெறும் ஏன்னு வரும். சரிங்களா? x² - y² ஈக்குவல் டு ஏன்னா இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுது. சரிங்களா? நம்மளுக்கு நார்மலாக தெரியும் x² + y² ஈக்குவல் டு r²னா சர்க்கிள். பட் இங்கே ப்ளஸ்ன்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்ததுன்னா ஈஸ்காடி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த டயக்ராம் பேர் என்னது? ஹைப்பர்போலா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த டயக்ராம் பேர் வந்து ஹைப்பர்போலா. சரிங்களா? சரி, அதே ஐடியா தான் இங்கே என்ன பண்ணுறீங்க? b ஈக்குவல் டு பி. அப்போ b ஈக்குவல் என்ன கிடைக்குது? xy, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன கிடைக்குது? xy ஈக்குவல் டு b/2 வருது. சரிங்களா? அப்போ இது என்ன டயக்ராம்? இதுக்கு டயக்ராம் நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் 2 கிளாஸ் முன்னாடி. xy ஈக்குவல் டு c², அந்த டைப்பு. அப்போ இந்த டயக்ராம் பேர் என்னன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு எது டிபெண்ட் பண்ணிக்கிறோம்? u ஈக்குவல் டு ஏவாகவும் v ஈக்குவல் டு பியாகவும் டிபெண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இதுக்கு தான் நம்ம டயக்ராம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு போகிறீங்க? இன்வெர்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஒமேகா பிளேனுக்கு டயக்ராம் போகிறீங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு போகிறீங்க? இங்கே வரும்போது ஒமேகா பிளேனோட டயக்ராம் இங்கே இருக்கும், இஜெட் பிளேனோட டயக்ராம் இங்கே இருக்கும். ஏன்னா u வேல்யூ எடுத்துக்கிங்க, uv வேல்யூ. அதனால் ஒமேகா பிளேனில் என்ன நடக்கும் பார்ப்போம். ஒமேகா பிளேனில் இது வந்து uv ஆக்சிஸ், நாட் ஃபார் xy ஆக்சிஸ். இது u, இது v. யூவோட வேல்யூ எடுத்தீங்க, ஏன்னு எடுத்தீங்க. யூவோட வேல்யூ எடுத்தீங்க, ஏன்னு எடுத்தீங்க. அந்த வியோட வேல்யூ எடுத்தீங்க, பின்னு எடுத்தீங்க. அப்போ இது ரெண்டும் பேஸ் பண்ணி டயக்ராம் போட்டுருந்தாங்க. அதாவது இது ஒரு வெர்டிகல் லைன் வரும், இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும். அப்போட நம்மளுடைய பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வரும். சரிங்களா? இந்த ஒமேகா பிளேன், இது வந்து ஒமேகா பிளேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒமேகா பிளேன் வந்து ஒரு ஒமேகா பிளேனோட டயக்ராம். அப்போ இது என்னது? இது வந்து v ஈக்குவல் டு பி, அண்ட் இது வந்து u ஈக்குவல் டு u. அப்போ இஜெட் பிளேன் என்ன ஆகும்? இஜெட் பிளேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இஜெட் பிளேன் என்ன சொல்லிக்கிறேன்? x² - y² ஈக்குவல் டு ஏ. அப்படின்னு என்னது? ஹைப்பர்போலா. அதே மாதிரி xy ஈக்குவல் டு என்னது? b/2னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அப்போ என்ன? ரெண்டு டயக்ராம் வருது. ஹைப்பர்போலா ஒரு டயக்ராம், அண்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஒரு டயக்ராம். அது எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. ஹைப்பர்போலா தான் தெரியும். ரெண்டு சைடு பேரபோலா கான்செப்ட் வரும். சரிங்களா? ரெண்டு சைடு என்னவோ பேரபோலா கான்செப்ட் வரும். அப்போ இங்கே ஒரு பேரபோலா கான்செப்ட் வரும். ரெண்டு சைடும் ஓப்பன் டைப் வரும். சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா x² - y² ஈக்குவல் டு u. x² - y² ஈக்குவல் டு u. x² - y² ஈக்குவல் டு u. ஸோ அடுத்தது என்ன கிடைக்குது? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எழுதணும். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எப்படி வரும்னா நம்ம 45 டிகிரியில், அதாவது இங்கே ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு 45 டிகிரியில் ரெக்டாங்குலர் டயக்ராம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இங்கிருந்து ஒரு 45 டிகிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். அந்தலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ட்ராப் பண்ணணும். சரிங்களா? அப்படியே ஒரு டைம் இன்டர்செக்ட் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலாக ஹைப்பர்போலா தான் ரெண்டு சைடு வரனால ரெண்டு சைடு இன்டர்செக்ட் ஆகும்.
அதே மாதிரி இங்கே சரிங்களா? சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளோட ரெக்டாங்குலர் ட்ரைகோட்டோட ஈக்குவேஷன். அப்போ இது என்ன ஈக்குவேஷன்? xy ஈக்குவல் டு d/2. இந்த ஈக்குவேஷன் வந்து xy ஈக்குவல் டு d/2. இது என்ன பாயிண்ட்? இது 0. இது என்ன பாயிண்ட்? x. இது என்ன பாயிண்ட்? y. அப்போ இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்துருக்கிறோம். அப்ளிகேஷன் பாயிண்ட். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் பேர் என்ன நம்ம அங்கே படிக்கிறோம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். பர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொன்னாங்க 90 டிகிரியில் அந்த மாதிரி கேஸில் இதை நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? இது இல்லாமல் நம்மளுடைய இன்வெர்ஸ் ஆஃப் த ஒமேகா ஈக்குவல் டு இஜட் ஸ்கொயரோட நான் டேரெக்டாக 2 கேஸாக டிவைட் பண்ணும்போது 2 கேஸாக நான் ஒரே இதாக போட்டுட்டேன். சரிங்களா? இப்போ இன்னொரு கேஸ் இதுலேயே போடுறேன். வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் கேஸு. சப்போஸ் யூ வேல்யூ இதுலேயே வந்து அடுத்த கேஸ் பெரிய கேஸ் இதில் 2வது கேஸ் போட்டுக்கிறேன். ஏ லெஸ் தென் யூ லெஸ் தென் பி ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வச்சுக்கல. அதே மாதிரி பி வேல்யூ சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. அப்போ இங்கே என்ன நடக்கும்? இங்கே உங்களுக்கு தெரியும் ஒமேகா பிளேன் என்னாவும் தெரியுங்களா? அப்போ ஒமேகா பிளேன் என்னாவும் இஜெட் பிளேன் என்னாகும்? ஃபர்ஸ்ட் ஒமேகா பிளேன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒமேகா பிளேன் என்னாகும்? வெர்டிகல் ஸ்ட்ரிப்பாக கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு பாயிண்ட் வேணும். பாயிண்ட் என்னன்னா இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், அதே மாதிரி இது சிங்கிற பாயிண்ட், இது வந்து டிங்கிற பாயிண்ட். அப்போ இது ரெண்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ட்ரா பண்ண என்ன ஆகுது? இது ரெண்டு வெர்டிகல் லைன் அண்டு அடுத்த ரெண்டு என்ன பண்ணுறது? வெர்டிகல் லைனாக இருக்குது. அடுத்த ரெண்டும் நம்மளுக்கு வெர்டிகல் லைனாக. அப்போ இது ரெண்டுக்குமே நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. நம்மளுக்கு பிட்வீன் ரீஜன் இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு பிட்வீன் ரீஜன். அப்போ ரீஜன் எந்த பாட்டு? நம்மளுக்கு ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நம்மளுக்கு இது நம்மளுக்கு ரீஜன். சரி ரைட். அப்போ இதுக்கு வந்து ஒமேகா பிளேனோட டயக்ராம் எழுதல. அப்போ இது ரெண்டு ஒமேகா என்ன எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ. இந்த ஏ அப்ளை பண்ணும்போது பி அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது கிடைக்குது. அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? xy ஈக்குவல் டு c/2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், xy ஈக்குவல் டு d/2 இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இது என்னாச்சு? இது பேர் ஆஃப் த ஹைப்பர்போலா, இது பேர் ஆஃப் த ரெக்டாங்குலர். அப்போ ஒமேகா பிளேன் இது வந்து இது வந்து ஒமேகா பிளேன். ஓகேங்களா? இது வந்து ஒமேகா பிளேன். அப்போ நம்ம இப்போ போடுறது வந்து இஜெட் பிளேன். சரிங்களா? அப்போ இது u v இது வந்து 0. அப்போ நம்ம இப்போ போடுறது வந்து என்னது? இஜெட் பிளேன். இஜெட் பிளேனோட டயக்ராம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு ஹைப்பர்போலா வரும். சரிங்களா? அப்போ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைப்பர்போலா ரெண்டு ரெக்டாங்குலர் வரும். அப்போ ரெண்டு ஹைப்பர்போலா ரெண்டு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது அடுத்தது இது கீழே வரும்போது இது ஒன்று இன்ட்ரெஸ்டாக இது சரிங்களா? எப்படி இப்படி ஷேப்பில் போகும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இன்டர்செக்டிங்கான ஷேப் இது வரும். இங்கே இன்டர்செக்டிங்கான ஷேப் இங்கே வரும். ரெண்டுமே கிரேட்டர் தான் இருக்கும்போது இது வந்து என்ன ஆகும்? இது வந்து என்ன ஆகும்? இது வந்து சின்ன டயக்ராம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பி. இதனோட ஈக்குவேஷன் இது பெருசு, இது சின்னதா. அப்போ என்ன கிடைக்கும்? xy ஈக்குவல் டு c/2. இது வந்து xy ஈக்குவல் டு d/2. அப்போ நம்மளுக்கு ரீஜன் எங்கே ஆகுது? இது இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் இந்த இடத்துல இருக்குது நம்மளுக்கு ரீஜன் ஆகுது. சரிங்களா? அதில் இங்கே என்ன ஆகுது? இந்த இடத்துல ரீஜன் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிட்டு போகிற பிளேஸில் நம்மளுக்கு ரீஜன். இது என்னது? xy ஓகேவாம்மா? இவ்வளோ தான் டிஸ்கஷன். ஒமேகா ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயரோட டிஸ்கஷன் ஆன் ஒமேகா ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரிங் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா இவ்வளவும் எழுதுறது கிட்டத்தட்ட